பீஸ் ஃபார்ம். ஸோ நம்மளுடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், ஆளெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணல. ஸோ சண்டே வந்தப்போ வந்து க்ளீன் பண்ணதுங்க. இது வந்து காஞ்ச பிறகு எடுத்து வெளியே அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த பில்லெல்லாம் இவ்வளோவும் வந்து இங்கே இருந்தது, ஃப்ரண்டேஜ்லேயே வந்து இவ்வளோ பில்லு வந்து வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம தண்ணி பாய்ச்சுறோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா பச்சை பசேல்னு பில்லு மட்டும் அதிகமாக வளருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பில்லெல்லாம் வந்து அடுத்த சண்டே தான் வந்து கிளியர் பண்ணணும். இப்போ வந்து நான் வெட்னஸ்டே தண்ணி விட வந்திருக்கேன், 2 நாள் கழித்து வந்திருக்கேன். ஸோ இந்த முருங்கைக்கலையுமே லைட்டாக துளுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி துளுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா காஞ்சு போயிருக்கு. 10 மணிக்கெல்லாம் என்ன வெயில் பாருங்கள், சரியான வெயில் இப்போல்லாம். ஸோ வெயிலில் வந்து விடுறதா இருக்குது. இதே பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து காலையிலேயே விட்டுட்டு போயிடலாம். 6-7 மணிக்கெல்லாம் தண்ணி. என்ன பண்ணுறது, அது முடியாது. இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஒரு 4 செடி வந்து நட்டிருக்கோம். 4 இல்லை 5. அது என்னென்ன செடின்னு சொல்கிறேன் பாருங்கள். 4 மாமரம் வந்து நட்டிருக்கேன். ஸோ இது வந்து இமாம் பசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமரம். அடுத்து மல்கோவா, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். மல்கோவா மாம்பழம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுதான் அது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் செடியில் பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி அந்தளவுக்கு வந்து வளரல, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அதிலே வந்து பிஞ்சு எடுக்குது. ஆன்லைனில் தானே நம்ம வந்து வாங்கணும் விதையை. ஸோ இது வந்து நம்ம வந்து நாற்றாக வாங்கி போட்டோம்னா சூப்பராக வந்து வரும்னு நினைக்கிறேன். நாற்று வாங்கி நட்டுருந்தால் இன்னத்துக்கு ஃபாஸ்ட்டாக வந்து துளிர் எடுத்திருக்கோம். மல்லிச்செடியும் நட்டிருக்கேன் பாருங்கள், குண்டு மல்லி. ஸோ இப்போ இங்கே எல்லாத்துக்கும் வந்து செடிகள்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து கிளம்ப போகிறது. இங்கே இருக்க கத்திரிக்காய் செடியை பாருங்கள். இது பாருங்கள், வெண்டைக்காவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக குட்டியாக வந்திருக்கு. அதுவும் பெண்டா, அது வளர்ச்சி இல்லாத வெண்டைக்காயாக இருக்குது. குட்டி செடியிலேயே வருது இல்லையா, அதான். இங்கே பாருங்கள், இது சோளம் செடி தானா அப்படின்னு டவுட்டாக இருந்தேன். ஆனால் சோளம் சூப்பராக வருதுங்க, நல்லாவே இருக்குது. 2 செடியில் ஒரு செடி நானே பிடுங்கி போட்டேன்னு சொன்னேன், பில்லுன்னு நினச்சி திக்காக இருந்தது. ஸோ அது இது ஒன்று மட்டும் விட்டு இருந்தேன். அது முருங்கைக்கிளை பக்கத்தில் இருக்குது, பிடுங்க வேண்டாம், வேறு அசைய போகுது அப்படின்னு சொல்லிதோ இந்த கிளை. ஆனால் இந்த கிளை துளுக்கவே இல்லை. ஆனால் இது வந்து சூப்பராக வந்தது. பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுது, கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து சோளம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. வியூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து செடிங்க வச்சுருப்பேன் ஸ்டார்டிங்கில் இருந்தே. இங்கே பாருங்கள், ஸோ சூப்பராக வருது. சுண்டைக்காய் செடி நம்ம வந்து வீட்டாண்டேருந்து பிடிங்கிட்டு வந்து வச்சோம். முருங்கைக்கிளை நட்டிருக்கேன், தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சும்மா அங்கங்கே நல்லா ஒரு 4 கிளை நட்டிருக்கேன். நமக்கு முருங்கைக்காய் வந்தால் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையும் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதனால தான் நமக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, கடையில் வாங்கினாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது டேஸ்ட்டு. அதனால தான் நம்ம ஓனாகவே வச்சோம்னா சூப்பராக இருக்கும். பப்பாளியுமே அப்படி தான் பாருங்கள், ஸ்டெப்பாக ஒரு 3 மரம் வச்சுருக்கேன். அதுக்கே வீட்டில் திட்டினாங்க, எதுக்கு ஒரு மரம் வச்சா போதுமே, இதுக்கே 3 மரம் வச்சுருயே, இடம் ஆக்குபைட் ஆகுது அப்படின்னு. நான் என்ன பிளான்னா, ஒரு ஸ்டெப்பு, இப்போ இது பெரிய மரமாக இருக்குன்னா இதில் ஃபஸ்ட்டு காய் காய்க்கும் பொழுது அதில் லைட்டாக பூ எடுக்கும், அதுக்கப்புறம் பிஞ்சு எடுக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து பழம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நான் அந்த பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்ன செடின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யாரும் சொல்லவே இல்லை இன்னும். என்ன செடின்னு சொல்லுங்கள் எனக்கு, ஏன்னா இது அங்கங்கே நிறைய வந்து துளுத்து வருது பாருங்களேன். வியூவர்ஸ், இந்த பப்பாளி செடி பக்கத்தில் இங்கே பாருங்கள் நிறைய செடி வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏதோ குருமத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அது காயா இல்லை பூவா அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய செடி வந்துட்டுருக்கு இல்லையா, இது வேஸ்ட்டாக அப்படின்னா நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். இல்லை இதில் ஏதாவது நமக்கு வந்து யூசேஜ் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே வச்சிடலாம் இல்லையா, அதுக்காக தான் கேட்குறவங்கள. எனக்கு தெரியல அது என்ன செடி அப்படின்ட்டு. நிறையவே வருது பாருங்கள், இதோ இங்கெல்லாம் வருது, குட்டி குட்டியாகவும் வந்து துளுத்து வந்துட்டுருக்கு முளைச்சி. ஸோ நம்மளுடைய செம்பருத்தி பூ பாருங்கள், அழகாக பூத்துருக்கு, சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. வாஸ்துப்படியும் நம்ம வீட்டில் வைக்கிறது நல்லது. வியூவர்ஸ், இந்த ஹைபிஸ்கஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு ஹெல்த் இஷ்யூக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும். ஸோ எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி டிடி நேச்சர் சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ அதை நிறைய வந்து நம்மளுக்கு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாகவே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பூ வச்சு என்ன பண்ணலாம், இலையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரோஸ் கலர் இட்லி பூச்செடிங்க. இது மட்டும் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த லீஃப் மட்டும் ஒரு 2 சைடும் வந்து நல்லா அழகாக துளுத்து வருது. நான் வாங்கிட்டு வரும்போது இதுவும் மட்டும்தான் இருந்தது இது வரைக்கும். இப்போ இது நெக்ஸ்ட்டு லீஃப் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா ரெட் கலர், டார்க் ரெட் கலர், நல்லா செண்டு மாதிரி பூக்கோங்க, ரத்த கலரில் செம்பருத்தி பூ. ஸோ இது வந்து உதிர்ந்து கீழே விழுந்துருக்கு பாருங்கள். இந்த பூ பூக்கும் போது நான் வரலை, அதனால் அது பூத்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சீத்தாப்பழம் செடி. இதுவுமே பூ எடுக்குது, ஆனால் பூ வந்து கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன் எனக்கு. ஏன்னா அது ஏன் கொட்டுது அப்படின்றது தெரியல நமக்கு. பிஞ்சு எடுக்கவே மாட்டேங்குது, பூ எடுத்து கொட்டிடுது. பாரிஜாதம் வருதுங்க ஃபைனலாக. ஸோ இந்த பாரிஜாதம் ஒயிட்டா இல்லை எல்லோவா அப்படின்னு தெரியல. பூத்த பிறகு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மாஞ்செடிக்கெல்லாம் இன்னும் தண்ணி விடலை. இது வந்து பெங்களூரா மாமரம், இது வந்து பங்கனப்பள்ளி. ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது பங்கனப்பள்ளி மரம், அது இன்னும் பூ எடுக்கலை. ஸோ நம்ம ஃபார்ம்லேயும் ஒன்று வச்சிடலாம். அது வந்து ரோட்லேயே வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காய் பிடிக்கும் அப்படின்னு தெரியல. அது பங்கனப்பள்ளி தானா அப்படின்னும் தெரியல. இது மல்கோவா மாம்பழம். இந்த செடி மட்டும் சின்னதாக கொடுத்துட்டாங்க, ஆனால் ரேட்டுமே இதுதான் அதிகம். இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஹைட் அதிகமாகவே இருக்குது, ஒரு 6 ஃபீட் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து குண்டுமல்லி நல்லா செண்டாக அவங்க ஃபார்மில் இதில் வச்சுருக்கப்போ சூப்பராக பூத்துருந்தது. நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சா சீக்கிரம் பூக்கவே மாட்டேங்குது. காய் இது பாருங்கள். கார்டனில் வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க பூக்கிற மாதிரி நல்லா நிறைய ஏதோ பண்ணுறாங்க. இந்த மாமரம் வந்து எங்களுடைய ரெண்டல் ஹவுஸ் ஓனர் கொடுத்தது. இது பேர் என்ன, கேசர் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு, குஜராத்தி ஸ்பெஷலாக இது. ஸோ இது பார்ப்போம், குஜராத்திலேருந்து இங்கே வந்திருக்குது நம்ம வீட்டுக்கு. இது நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தில் வந்து இன்னும் பிஞ்சு எடுக்கலைங்க. ஸோ இவ்வளோ பெரிய செடியாகிடுச்சு. 2 வாட்டி கவாத் பண்ணியாச்சு, இடம் மாற்றியும் வச்சாச்சு இவ்வளோ பெரிய பிளான்ட் ஆனதுக்கப்புறமா. இதெல்லாம் காராமணி செடி சூப்பராக வருது பாருங்கள். அங்கங்கே தூவி விட்டதெல்லாம் நல்லா வருது. இங்கே வந்து இந்த ஓரமாக போட்டிருக்கேன். தக்காளி செடி அப்படியே நிற்கிது. நான் வருவானா அப்படின்ட்டு நிற்கிது. வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரை வந்து நல்லாவே வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா லீஃப்லாம் பெருசாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பறிக்க முடியும் சமையலுக்கு. இது வந்து லெமனா சாத்துக்குடியா அப்படின்னு தெரியல. இதை பற்றி தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஆவலாக இருக்கேன். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லெமன் தான் நினைக்கிறேன். வாசனைலாம் அப்படி தான் வருது. ஆனால் ஒரு தடவை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும், இது லெமன் தான் அப்படின்னு ஹாப்பியாக இருப்பேன். இல்லைனா ஒரு லெமன் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க லெமன் செடி வந்து வெளியிலேயே காய்க்கிறதுனால எல்லாம் போகிறவங்க வரவங்களாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க, நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் ஃபார்மில் ஒன்று வச்சிடலாம் இல்லையா. ஸோ ஒன்று இருந்தால் போதும், அதுக்குன்னு இன்னொன்று வைக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எலுமிச்சை செடியா அப்படின்னு கேட்குறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எலும்பொட்டி செடிங்க. எலும்பொட்டி தழை அப்படின்னா இந்த செடியில் இந்த இலையை இப்படி கிள்ளி இப்படி உருட்டினா அது பால் மாதிரி ஆகணும். அப்படி ஆனால் தான் அது ஒரிஜினல் எலும்பொட்டி தழை செடி. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது பாருங்கள், இந்த செடி வந்து நம்ம உடம்புக்கு எலும்புங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி டெய்லி இந்த இலையை வந்து 2 இலை வெறும் வயிற்றில் வந்து மென்று சாப்பிட்டாலே போதும் அப்படின்றாங்க. ப்ராப்பராக வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். டிடி நேச்சர் சேனலை பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் டிப்ஸ் தேவை அப்படின்னா இந்த கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவை. தர்பூசணி இன்னும் அதே ஸ்டேஜ்லேயே இருக்குது. கொஞ்சம் மடமடான்னு வளர்ந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு காய் தாங்க நல்லா வந்திருக்கு, மற்றதெல்லாம் வந்து கருகி போகுது. அதுவுமே ஏன்னு தெரியல, வெயில் தாங்க முடியலையா இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா அப்படின்னு தெரியல. தண்ணி எப்போ விடணும் அப்படின்றதும் தெரியல. செடியுமே வந்து சில செடி வந்து அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சில இடத்துல நல்லா வருது, பிஞ்சுமே எடுக்குது, நல்லாவே எடுக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, பிஞ்சு எல்லாம் கருகிடுது. இது பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக வருதா, ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு பிஞ்சு இருக்காங்க அங்கே. ஆனால் ஃபைனலாக அது வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே கருகி போயிடுது, காஞ்சி இருக்கு பாருங்கள். இந்த ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு காயுது, அதனால் இது அப்படியே தப்பிச்சு அழகாக அப்படியே நின்றுடுச்சு. ஸோ வரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன்.
இது வேர்க்கடலை செடி. இதில் 1 கிலோ வருமா இல்லை 2 கிலோ வருமானே தெரியல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க இந்த வேர்க்கடலைக்கு. ஏன் அவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் அப்படின்றத வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா அந்த அழகில் நான் போட்டிருக்கேன். ஆனால் அதால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஹீல்டு கொடுக்குதுன்னு. அடுத்து திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடியை வந்து இங்கே பந்தல் போடணும். கொஞ்சம் டைம் இல்லாதனால வந்து போட முடியல. அதுவுமே இங்கே பூசு வேலை முடிஞ்ச பிறகு தான் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். பூசு வேலை முடிச்சிட்டா இங்கே மேலேருந்து அப்படியே அழகாக க்ரீன் ஷர்ட் அடித்து நல்லா போட்டுடலாம், பந்தலும் சூப்பராக அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். பார்ப்போம் கடல் விட்ட வழி எப்போ நம்மளுக்கு டைம் அமையுதுன்னு பார்ப்போம். அடுத்து பாவக்காய் கொடிங்க. ஸோ திராட்சை கொடியை கூடவே சேர்த்து வருது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 கொடியும் மாற்றி மாற்றி அப்படியே போக தள்ளி தள்ளி. இதில் பூ எடுக்குது, ஆனால் இன்னும் வரைக்கும் ஒன்றும் பிஞ்சு எடுக்கலைங்க. அங்கங்கே வெளியே சும்மா அனாமத்தாக வருது, அதெல்லாம் நல்லா பூ எடுக்குது. அது ஏன்னு தெரியல. பூ நிறைய எடுக்குது, ஆனால் பூ எல்லாம் காஞ்சி போகுது. பாருங்க, வாடாமல்லி, என்றுமே வாடாமல் இருக்கிற வாடாமல்லி. ஸோ என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பூ, சூப்பராக. இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க. யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது இந்த கலரை பொறுத்த வரைக்கும். இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக இந்த வாடாமல்லி கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோஜா செடி இன்னும் அரும்பு எடுக்கவில்லை, ஆனால் இப்போ தான் நல்லா துளுத்து வருது. இது வந்து பன்னீர் ரோஜான்னு சொல்லி கொடுத்தாங்க கார்டனில். 60 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அந்த செடியை. இந்த செடி நிறைய நல்லாவே மொட்டை எடுக்குதுங்க. அடுத்த ஈல்டு கொடுத்துட்டே இருக்குது அழகாக. நிறைய பூக்கள் வருது. ஸோ இந்த செடி கீழெல்லாம் பாருங்கள் உரம் மாதிரி என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படின்ட்டு செக் பண்ணுங்க, கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ செடிங்க நல்லா ஹெல்த்தியாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் சூப்பராக வருங்க செடி. ஓவராலாக ஒரு வியூ பாருங்கள், செடிங்க எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த மண் ஜல்லியெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அந்த பில்லெல்லாம் வந்து கொஞ்சம் அப்புறப்படுத்திடணும். க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் கார்டன் அழகாக இருக்கும் பார்க்க. மோட்ரு அந்த லாஸ்ட்டில் ஈஸான முறையில் இருக்குது. டியூபுமே வெயிலில் நல்லா காயுது. எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்னு தெரியல. நல்லா காற்றும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கட்டை, இந்த வேஸ்ட்டு கல், தப்பீஸு எல்லாமே. ஸோ அந்த பில்லுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நியூவாக நான் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.